வெற்றி அடையணும்னு சொன்னாலே உடனே ஒரு பெரிய மலைப்பா தோணும். அதனால எளிமையா எப்படி அதை அடைவது? நம்ம அதில் வெற்றி அடைகிறோமோ இல்லையோ, முயற்சி என்பது தாங்க வேணும். தோல்வியான அனுபவம் இருக்கும், நாமளா ஏற்படுத்தி கொள்வதுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். யாரிடமிருந்து பரீட்சை எடுத்துக்கிட்டு அதை வச்சு நான் சுகம் கண்டு அதுல இருந்து நான் கண்டேன்னா அது வெற்றி அல்ல, ஏமாற்றம். எந்த இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமான சக்தி எல்லாம் இருக்குதுன்னா அங்க விநாயகர் வைப்பாங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க, காந்தம் தான். கந்தன் எது? காந்தத்தை தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எளிமையான சில தந்திரங்களை கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா கனெக்ட் செய்திருக்காங்க. இதோட இந்த பிரபஞ்சத்தோட, இந்த பிரபஞ்சத்துல நடக்கின்ற இந்த இயக்கங்கள் இருக்கு பார்த்தோம் இல்லையா, இதை தான் மகான்களும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. வான்காந்தம் என்றால் என்ன, ஜீவகாந்தம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிற போது அப்ப இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக எப்படி இணையிறது, அந்த மாதிரி கனெக்ஷன்ல வரும்பொழுது அந்த மாதிரி தினங்கள்ல பௌர்ணமி நாட்கள், அமாவாசை நாட்கள், இது போன்ற பல தினங்கள் இருக்கு. இதுக்கு மதம் ஒரு குறுக்கீடாக இருக்குமா, கடவுள் என்பது ஒரு குறுக்கீடாக இருக்குமா? நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க? பௌர்ணமி அமாவாசை நாட்கள் சிறப்பு. அந்த பிரைட்டஸ்ட் மூன் வரும்பொழுது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வேகமாக செயல்படும் பூச நட்சத்திரம். அந்த ஒரு சுழற்சி அப்படிங்கிறது அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் மாதவிடம். நிறைய பெண்களுக்கு அருவருப்பான விஷயமாகவும் நினைச்சிட்டு ஏன் தான் இப்படி இருக்குதோ அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஒண்ணுமே இதெல்லாம் இல்லை, ஒண்ணுமே எனக்கு தோணவே மாட்டுங்க அப்படின்னு சொன்னோம்னா அட்லீஸ்ட் அதை ரிசீவ் பண்றதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டனாவை கிளீனா வச்சுக்கணும். உயிர் ஒடுங்கினாலே ஆற்றல் கூட ஆரம்பிச்சிடும். ஆற்றல் கூட ஆரம்பிச்சு இந்த ஆற்றல் வேற சேருது இல்லையா, இன்னும் நிறைய போடும். உலகமாக விரிஞ்சு நிற்போம். உலகமாக விரிஞ்சு நிற்கும் போது பிரபஞ்சமாக மாறுவோம். அதை இந்த தினத்துல ஆரம்பிக்கலாமே, நல்ல விஷயம் தானே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிலையான வெற்றி நம்ம பார்க்க போறது என்னன்னா, நிலையான வெற்றியை எப்படி அனைவரும் அடைவது? வெற்றி அடையணும்னு சொன்னாலே உடனே ஒரு பெரிய மலைப்பா தோணும். அதனால எளிமையா எப்படி அதை அடைவது அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். எளிமை என்பது எல்லாவற்றிலையும் இருக்க வேண்டிய ஒன்று. வேதாத்ரி மகரிஷிட்ட பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் எழுதுகின்ற அந்த நடையிலையும் எளிமை இருக்கும், சொல்லுகின்ற அந்த சொற்கள்லையும் எளிமை இருக்கும். அதை கடைபிடிக்கிறதுக்காக வழிமுறைகளை கொடுக்குறாங்கல்ல, அது பார்த்தோம்னா ரொம்ப எளிமையா இருக்கும். சொல்வது, படிப்பது, கேட்பது எல்லாமே விட அதை கடைபிடிப்பதற்கு அவ்வளவு எளிமையாக இருக்கும். அப்ப எளிமை தான் வாழ்க்கைக்கு முதல் வெற்றி. இப்ப இதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ஒரு நிலையான வெற்றியை அடைவது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். நிச்சயமா அது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று. சில பேருக்கு தான் அதெல்லாம் வரும், நமக்கெல்லாம் ஒத்து வராது. அந்த பழக்கம், அந்த மனநிலை அவசியமே இல்லைங்கிறாங்க. நாம அனைவரும் போன வருடம் 2023 என்ன செய்தோம்? ஒரு சபதத்தை எடுத்துக்கிட்டோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற பழக்கங்கள், அந்த பழக்கங்களை ஒவ்வொன்றாக வெளியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து போட்டுடுவோம். அந்த பழக்கங்களை எடுத்து போட 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 நமக்குள்ளாக ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். நாம சொன்னோம், என்ன மாதிரிலாம் உங்களுக்கு மாறுகின்றது அப்படின்ட்டு நீங்க நம்ம கிட்ட கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம். இல்லை நம்மளோட நேரடியாக நீங்க மெசேஜ் மூலயமாக தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் செய்திருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. முயற்சி செய்தீங்க, அதுதான் பாராட்டக்கூடியது. பல பேர் முயற்சி எடுத்து நம்ம அதில் வெற்றி அடைகிறோமோ இல்லையோ, முயற்சி என்பது தாங்க வேணும். அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா, தோல்வியான அனுபவம் இருக்கும். அந்த தோல்வியை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். அப்போ அடுத்த முறை எப்படி செய்யணுங்கிறதுக்கு வழியை கொடுத்துருக்கும். அதுவே வெற்றி தானே. இது நாள் வரைக்கும் அது பார்க்கவே இல்லையே நாம. அது ஒன்றுமே தெரியாமல் இருந்த ஆளுக்கு அட்லீஸ்ட் இதுதான், இப்படி செஞ்சால் இப்படி ஆகுங்கிறதையாவது தோல்விங்கிற முறையில் தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. அதுவே நமக்கு வெற்றி. அந்த வகையில் நீங்கள் முயற்சி செய்ததுக்கு மீண்டும் உங்களை பாராட்டுகின்றோம். அத்தோடு நாம் விட்டுடக்கூடாது. முயற்சி செய்யலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மறுபடியும் நீங்கள் பாருங்கள், தெரிஞ்சுக்குவாங்க.
முயற்சி செய்ய ஆரம்பிங்க. இப்போ அன்னைக்கு தான் செய்யணுங்கிறது ஒன்றுமே இல்லை. இன்னையிலேருந்து நாம் செய்தோம்னாலும் இன்னையிலேருந்து வெற்றி அடையலாமே. அப்போ இன்று கூட ஆரம்பித்தோன்னா நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த வகையில் நாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னோம். மனம் என்பது நம்மக்கிட்ட இருந்து தேவையற்ற அந்த விஷயங்கள் எல்லாம் தூக்கி எறியும் பொழுது தான் ஒரு தெளிவான மனமாக இருக்கும். வெற்றி வேணும்னா என்ன? ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருந்தால் தான் எதையும் ஒரு தெளிவாக யோசிக்க முடியும். அதில் தான் வெற்றி கிடைக்கும். அப்போ மனம் தெளிவாகுது அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கின்ற தேவையற்ற பழக்கங்கள்லாம் வெளியில் போடும்போது தெளிவு கிடைச்சிடுது. ஒரு கண்ணாடி முன்னாடி நாம் நின்று பார்க்கின்றோன்னா யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்க என்ன கலர் வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், தன்னைத்தானே ரசிப்பாங்க. நிச்சயமாக அது நடக்கும். ஒரு தெளிவான கண்ணாடி முன்னாடி நாம் நிற்கின்றோம்னா அதில் நம்முடைய தெளிவை ரிஃப்ளெக்ஷன். கண்ணாடிங்கிறது என்னங்க? நம்ம எப்படி இருக்கின்றோமோ அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தானே. அது தெளிவாக தெரியும். நம்ம கோவப்பட்டுட்டு நின்னோன்னா அந்த கோவப்படுற முகம் அவ்வளோ அழகாக சூப்பராக தெரியும். அட நீயாடா இது அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்போம். இதை போய் யாரும் சொல்லவே வேண்டாம். கண்ணாடி அந்த அளவுக்கு நம்மளை எடுத்து காமிக்கும். அப்போ அந்த கண்ணாடி முன்னாடி நாம் அழகாக தெரிகின்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னாலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ அந்த அழகு எப்படி கிடைக்கணும்? மனதில் தெளிவு. நிறைய நேரங்களில் நம்ம குழப்பங்களை நிறைய ஏற்படுத்தி கொள்கிறோம். வாழ்க்கை இனிமையாக போயிட்டு இருக்குங்க, ஆனால் மற்றவங்கள விஷயத்தெல்லாம் எடுத்து உள்ளுக்குள்ளார போட்டு குழப்பிட்டு இருப்போம். இதுதான் தேவையில்லாதது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த தேவையில்லாதது இருக்கும் பொழுது அந்த கண்ணாடி முன்னாடி அவ்வளவு அழகாக தெளிவான உருவம் தெரியும். அசையாத மனம் இருப்பது அங்கதான் தெரியும். ஒரு நீரோடை இருக்கு, அங்க அசையாம அப்படியே அந்த இது நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குளத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா நம்மளுடைய முகம் அப்படியே தெரியும். கொஞ்சம் அதுல ஒரு ரிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அலைகள் உருவாச்சுன்னு சொன்னோம்னா நம்மளுடைய அந்த முகம் எப்படியெல்லாம் கலங்குது பார்த்துருக்கீங்களா? நம்ம முகமா அப்படியே மாறி போச்சு. அந்த நீரோட்டத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று வந்தது உடனே அந்த அலைகள் மாறுது பாருங்க. மாறின உடனே முகம் அப்படிலாம் இப்படிலாம் கோணலா போகும், என்னென்னமோ மாறி வரும். இப்படி தானே நமக்குள்ளார வரும்பொழுது அந்த தண்ணிக்குள்ளாக எப்படி அந்த ஓட்டத்துக்குள்ளார ஒரு மாற்றம் ஏற்பட்டோன்னு நம்மளுடைய உருவமே அங்கே மாறுகின்றதோ அதே போல தானே நம்மளுடைய மனசுலையும் இந்த மாதிரி தேவையில்லாதது நாமளா ஏற்படுத்தி கொள்வதுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க தான் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். என்ன வேணாலும் யார் வேணாலும் செய்யட்டும், நான் அசையாமல் அப்படியே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இருக்காது. நம்மளுடைய முகம் எப்போதுமே அழகாக தெளிவாக இருந்துகிட்ருக்கும். இதுதான் வேதாத்ரி மகர்ஷி சொல்லக்கூடிய முக்கியமான வழி. நீங்கள் ஒரு ஸ்டபனாக இருக்கிறது, ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கிறது சொன்னால் எதுவுமே அசையாது. இப்போ மனம் அசையலைன்னா, அந்த தண்ணி அசையாமல் இருந்ததுன்னா எவ்வளோ அப்படியே நம்மளோட கண்ணாடியில் பார்க்குற மாதிரி ஒரு தெளிவான ஒரு முகம் தெரியுது இல்லையா? அதே போல் நம்முடைய முகமும் தெளிவாக தெரியும், மற்றவர்களுடைய முகமும் அவர்களுடைய எண்ணமும் தெளிவாக தெரியும். அப்போ தெளிவான மனம் ஒன்றே ஆனந்தத்தை கொடுக்கும். அசையாத மனம் ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த ஆனந்தத்தான் வெற்றியை நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த வெற்றியை எளிமையாக எப்படி அடைவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம். அப்போ அந்த எளிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்த உடனே தெளிவுங்கிறது இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ வெற்றின்னா என்னதான், இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வெற்றிங்கிறது எப்படி அடையக்கூடியது? எந்த வகையில் வேணாலும் வெற்றி அடையலாங்க. நான் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைச்சேன்னா பல வழிகள் இருக்கு. அந்த வழிகளில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னோம்னா, யாரையும் புண்படுத்தாமல் மற்றவர்கிட்ட இருக்கிறத அபகரிக்க, அவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்காமல் அப்படிங்கிறத வேதாத்ரி மகர்ஷி சொல்லும் பொழுது ஐந்தொழுக்க பண்பாடு அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லுவாங்க.
சொல்லும்போது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெற்றி அடைவது எப்படின்னு பார்த்தோன்னா, யாருக்கும் அது துன்பமில்லாத ஒரு விஷயமாக இருக்கணும். யாரிடமிருந்து பறிச்சு எடுத்துக்கிட்டு அதை வச்சு நான் சுகம் கண்டு அதிலிருந்து நான் கண்டேன்னா அது வெற்றி அல்ல, ஏமாற்றம். யார? மற்றவங்களை ஏமாத்தல, உன்னையே நீ ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய்ங்கிறாங்க. நீ அவங்கள ஏமாத்திட்டேன்ப்பா, அவங்ககிட்ட இருந்து நான் பறித்து வாங்கி இதில் வந்து நான் சுகம் கண்டுட்ருக்கேன், அவங்க வேலையை பிடிங்கிட்டேன், அவங்களுக்கு வர வேண்டிய அந்த புகழை எடுத்துட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, யாரப்பா நீ ஏமாத்திருக்கிற? உன்னையே நீ ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கிறார். உள்ளுக்குள்ளார இருக்கின்ற இறைவன் இருக்கு பாருங்க, அது இன்னைக்கு பேசாம வேணாலும் இருக்கலாம், இன்னைக்கும் பேசிட்டு தான் இருக்கு, நமக்கு காதுல கேட்கல. ஆனால் என்றாவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாகவோ அல்லது என்னுடைய சந்ததியுடைய வாழ்க்கைக்குள்ளாக அது பேசியே தீரும். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். பொறுமையா இருந்து எப்ப பார்க்கணுமோ அப்ப பார்க்கும். அப்ப காலத்தை பார்த்து கொண்டிருக்கும். அப்போ முதல்ல வெற்றி எப்படி இருக்கணும், நிலையான வெற்றிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். அப்போ நிலையான வெற்றி எனக்கு அமையணும் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, வெற்றி என்பது என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம புரிஞ்சிட்ருக்கோம். அப்போ வெற்றி என்பது யாருக்கும் ஒரு துன்பம் தராத ஒரு செயல் மூலமாக நான் சாதிச்சிருந்தேன்னா அது நிலையான வெற்றியாக அமையும். சரி, இப்போ நிலையான வெற்றி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வெற்றிகளை அடைவதற்கு வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? நிறைய வழிகள் இருக்குங்க, பல வழிகள் உண்டு. மந்திரங்கள் சொல்லி தன்னுடைய வலிமையை ஏற்படுத்திக் கொள்வாங்க. சில விதத்தில் தந்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தந்திரம்னா ஏமாத்துறது இல்லை, நான் ஒழுங்காக யோசித்து எந்த விதத்தில் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்தாலும் அதுவும் தந்திரம் தான். வெற்றி என்று சொன்னாலே அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது, எளிமையானது ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெற்றியை வந்து அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்மகிட்ட உண்டு. ஆனால் சில பேருக்கு பார்த்தோன்னா அப்படியே ஏதோ ஒரு லட்டு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, எது செஞ்சாலும் அவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறது, ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறது அப்படின்ட்டு அந்த அடைவது வந்து அந்த வெற்றி என்பது அவங்களுக்கு அவ்வளவு தங்கிட்ட வந்து இருக்கின்ற ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தோணும். என்ன காரணம் அது? அந்த கஷ்டமான ஒரு விஷயம் எப்படி எளிமையாக நடக்குது? இதை நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று. வேறு ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு வழிமுறை, ஒரு ட்ரிக், அந்த ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கும். பல நேரங்களில் நம்ம சொல்லிடுவோம், அவங்க என்னப்பா அவங்க லக்கி பர்சன், அவங்களுக்கு ஏதோ ஒரு லக் இருக்குது, என்னமோ சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம். ஸோ அவங்களுக்கு லக் இருக்குது அப்படிங்கிறது, லக்குன்னா என்ன? அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில், யாராவது ஒரு வழியில் ஏதோ ஒரு விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது, அதை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு ட்ரிக்கு அவங்க வந்து வச்சுருந்துருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு அது வந்து எளிமையாக கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கும். இது உண்மையிலேயே இது நடக்கக்கூடிய ஒன்றா? அடுத்த கேள்வி நமக்கு இருக்கும். இதெல்லாம் பாசிபிள் இல்லைங்க, சும்மா தான் இதெல்லாம் வந்து சொல்ல, லக்கு இருந்ததுன்னா போதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம். அது இல்லை, இது நடைமுறை வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க முடிந்த ஒரு விஷயம். இதை மனசில் நாம் எடுத்துக்கணும். அப்போ வழிமுறைகள் கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டமான வழிமுறையில் ஏதோ ஒரு இடத்துல எப்படி செய்கிறங்கிற ஒரு ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த ட்ரிக்கை வச்சுட்டு நம்ம சீக்கிரமாக வந்துடலாம். இப்போ வழியை பார்த்துட்டோம் இல்லையா, அது என்ன வழிங்கிறது தெரியணும் இல்லையா, அந்த ட்ரிக்கு என்ன தான் இருக்கும். இப்போ ட்ரிக்குக்கு போகணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரணும். ஒரே நேரத்தில் அப்படியே எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னா கிடைக்காது. படிப்படியாக பார்த்துருக்கோம். முதல் படியில் முடித்தாதான் அடுத்த படிக்கு நம்ம வர முடியும். அப்போ திரும்பி திரும்பி பார்ப்போம், நம்ம மறுபடியும் பின்னாடி போய் பார்த்து இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோமா, சரியாக வந்துட்டோமா, நகர்ந்துருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்த பிறகு இப்போ ட்ரிக்கை கையில் எடுக்கணும். சரியான தெளிவான ஒரு மனநிலை இல்லாமல் ட்ரிக்கை கையில் எடுத்தோம்னா
அதுவே நம்மளை ட்ரிக் பண்ணிடும். ஏன்னா தவறான மனசில் போயிட்டு ட்ரிக்கை போட்டு பண்ணோம்னா தவறு தானே அதிகமாக ஆகும். அப்போ தெளிவான மனசோட ட்ரிக்கை நம்ம எடுத்தோம்னா நிச்சயமாக நமக்கு வெற்றியாகவே இருக்கும். அப்போ அந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எளிமையான சில தந்திரங்களை கொடுத்துருக்காங்க. அந்த தந்திரங்கள் தான் பல வகையில் நம்ம வெவ்வேறு ஒன்றாக சொல்லுகின்றோம். என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த தந்திரத்தை நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நாம் எங்கே இருக்கின்றோம்? இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக, பூமிக்குள்ளாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறிய பொருள், வாழுகின்ற பொருள். இந்த பொருள் தனியாக இருக்கா? இந்த பிரபஞ்சத்தோடு நிறைஞ்சிருக்கு, இணைஞ்சிருக்கு. ட்ரிக்குன்னு சொன்னோம் இல்லையா, சில பேருக்கு அதை இருக்குன்ட்டு திடீர்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணியிருக்கும், யாரோ ஒருத்தங்க சொன்ன மாதிரி இருந்திருக்கோ. உடனே அதை எடுத்துகிட்டு யோசித்து பார்த்துருப்பாங்க. யோசித்து பார்த்துட்டு அவங்களுக்குள்ளார இது நம்ம ஏன் கடைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு எடுத்து பார்த்துருப்பாங்க. ஃபினிஷ்ட், சூப்பராக வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா கனெக்ட் செய்திருக்காங்க. எதோட? இந்த பிரபஞ்சத்தோட. இதுதான் ட்ரிக். இந்த பிரபஞ்சத்தில் நடக்கின்ற அந்த இயக்கங்கள் இருக்கு பார்த்தங்க இல்லையா, இதை தான் எல்லா மகான்களும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. வேதாத்ரி மகரிஷி அந்த ஒன்றை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பலவிதமான வழிகளை அங்கங்கே கொடுத்து மனதை விரிக்க வச்சு அந்த பிரபஞ்சத்தோடு நிலைத்து அப்படியே இருக்கணும். அப்போ பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுகிறத கேட்கணும் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் பிரபஞ்ச ரகசியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன அந்த பிரபஞ்ச ரகசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதோட பேச ஆரம்பிக்கணும். பிரபஞ்சம் ஏது? நமக்கு விரிந்து இருக்கக்கூடிய ஒன்று, எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தோன்னா பிரபஞ்சம்தான். என்னுடைய மதர்லேண்ட் எது அப்படின்னு நான் கேட்டேன்னா எது? பிரபஞ்சம்தான். உங்களுடையது எது? அவருடையது எது? எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடம் பிரபஞ்சம்தான். அப்போ அந்த பிரபஞ்சம் பொதுவானது. அப்போ பொதுவான ஒரு இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா? அப்போ எனக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது, அந்த அலை இயக்கம் அப்படிங்கிறார் மகரிஷி சொல்லக்கூடியது. அலை அலையாக தான் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் அந்த அலைகள் ஒவ்வொன்றோடு இணைந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. வேதாத்ரி மகர்ஷி பலவிதமான அந்த காந்த தத்துவ பாடல்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாலே எப்படி இந்த அலை இயங்கிட்டு இருக்கு. எங்கேயோ இருக்கின்ற சந்திரன் எடுத்துக்கிட்டோம்னா எங்கேயோ இருக்கு. சனிக்கோள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எங்கேயோ இருக்கு. அங்கேருந்து வருகின்ற ஆற்றல் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி இயங்கிட்டு இருக்கு, அது இந்த பக்கம் போனால் என்ன வரும், அது இங்கே வந்ததுன்னா என்ன வரும் அப்படிங்கிறத அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கங்கள். ரொம்ப உள்ளெல்லாம் போகணுன்ற வேண்டியதில்லை. பற்றி சில நாலேஜ் இருந்ததுன்னா அந்த அலையக்கம் புரிஞ்சுக்கிறது, காந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது, வான்காந்தம் என்றால் என்ன, ஜீவகாந்தம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிற போது அந்த காந்த இயக்கங்கள் எல்லாம் தெரியும் பொழுது இந்த ட்ரிக் நமக்கு தெளிவாக இருக்கும். இதை பயன்படுத்தி தான் உடலுக்குள்ளாக சில மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மந்திரங்கள் அப்படிங்கிற ஒரு தந்திரத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ மந்திரங்கள் வழியாக, மந்திரம்னா என்னங்க, நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு சொற்றொடர்கள். என்னது அது? எனக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை திரும்ப 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 நான் அதுக்குள்ளாகியே வந்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னோன்னா என்னுடைய உடலுக்குள்ளாக ஒரு சில அசைவுகள் ஏற்பட ஆரம்பிக்குது. எதுக்குள்ளாக? செல்லுக்குள்ளாக. உடம்பு அசைகிறது இல்லை, அதே தான் ஆட்டம் போட்டோன்னா உடம்பு அசையும். உள்ளுக்குள்ளாக நடக்கின்ற பிரபஞ்சத்தில் இயக்கத்தில் எவ்வளோ ஆட்டம் நடக்குது பாருங்க. அதெல்லாம் நடக்கிறதுனால தானே அங்கே ஒரு விதமான அலை இயக்கங்கள் ஏற்படுது. அதே போல இந்த மனசுக்குள்ளாக, இந்த உடம்புக்குள்ளாக
ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் பொழுது அந்த அதிர்வலைகள், அந்த சொற்றொடர்களாக வருகின்ற அதிர்வலைகள், இது உருவாகும்போது மனதில் ஒரு விதமான மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். என்ன காரணம்? அது உடலுக்குள்ளாக அங்கங்கே அதிர்வுகள் ஏற்படும் போது அங்கங்கே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது, ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்கு வரும்போது பயந்தா என்ன ஆகும்? கெட்ட ஹார்மோன் வரும். அது என்னுடைய வயிற்றுக்கு பிரச்சனையாக இருக்கும், ஹார்ட்டுக்கு பிரச்சனையாக இருக்கும். குழப்பங்கள் வந்தால் அதுக்கும் ஒரு சில ஹார்மோன்ஸ் இருக்குது, பிரெயினை கூட போய் தாக்கும். அப்போ நல்ல அதிர்வலைகளை உருவாக்கணும்னு சொன்னோம்னா அந்த அதிர்வலைகளிலிருந்து வருகின்ற அந்த நல்ல ஹார்மோன்ஸ் பேரெல்லாம் நமக்கு வேண்டாம். நிறைய பேர் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும்னே வேண்டாம். நல்லது கெட்டதுன்ட்டு வச்சுக்கோமே. அப்போ நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் வரும்பொழுது மனசு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். வழிபாடுகள் அப்படிங்கிறதும் உண்டு. ஏதோ ஒரு உருவத்தை எடுத்து வழிபடுவது, அந்த வழிபடும் பொழுது மனமானது ஒருநிலைப்படுது. அந்த ஒருநிலைப்படும் பொழுது நாம் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கு பவர் கூடிப்போகுது. இதுதான் ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பலவிதமான ட்ரிக்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன செய்வாங்க? தியானம் செய்வாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு சடங்கு முறைகள் இருக்கா? இல்லை இது மதத்தை சார்ந்ததா? ட்ரிக்குக்கு என்ன இருக்கு? மதம் வழிதானே, அந்த வழிமுறை தான். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இதை தான் நம்மளுடைய முன்னோர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் செய்தது. வேற ஒன்றுமே இல்லை. எந்த நேரத்தில் ஏதோடு சேர்த்து செய்தோன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ நாமளும் என்ன செய்யலாம்? மந்திரங்கள் சொல்லியும் அந்த வழியாக நம்மளுடைய தந்திரத்தை பயன்படுத்திக்கலாம். வழிபாடுகள் ஓகே. இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. எந்த ரகசியங்கள்? பிரபஞ்சத்துடைய ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. எப்படி அது வைப்ரேட் ஆகுது, ரெசனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த அந்த ரெசனேட் ஆகும் பொழுது அது என்ன பேசுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு குருவி சத்தம், ஒரு பறவைகள், அந்த இலைகள், மரத்தில் இருக்கிற இலைகள் வருகின்ற சத்தம், அது கூட பேசலாம். அப்போ எப்படி அது பேசுதுன்னா அலை இயக்கத்தில் நமக்கு வந்துட்டுருக்கோம். மொழிகள் அவசியம் இல்லைங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இயற்கையாகவே மாறியிருப்போம். இயற்கை என்பது பேராற்றலுடையது, ஆற்றல் அதிகம். அப்போ நான் அதோடு இணைஞ்சு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா எளிமையான நாம நினைத்ததை சாதிப்பதற்கு வழியாக கிடைக்கும். தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ செய்ய வேண்டியது என்னங்கிறது அடுத்ததுக்கு நம்ம போவோம். சரி, இப்போ நாம் வழிமுறைகள் என்னங்கிறத பார்த்துட்டோம். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உண்மையிலே நடக்குமா? கேள்விக்குறி வருது இல்லையா? நமக்கு வரணும். சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் கேட்டதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவோம். அப்போ எப்படி தான் இதெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்க்கணும். இந்த பிரபஞ்சம் என்பது எப்படி வேலை செஞ்சிட்ருக்குன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஆர்டரில் இருக்குது அப்படின்ட்டு வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாங்க. இந்த பெர்ஃபெக்ட் ஆர்டர், அதாவது என்ன துல்லிய சமதள சீர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்கின்ற அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, இதுதான் இந்த பிரபஞ்சத்துடையது. இந்த மாதிரி தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும். அது துல்லியமாக அப்படியே வேலை செஞ்சிட்ருக்கும். அந்த இது மாறாமல் வேலை செஞ்சிட்ருக்கும். இப்படி தான் நாமளும் இருந்துகிட்ருக்கோம். அப்போ அந்த அவ்வளோ அழகாக துல்லியமாக வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல எவ்வளோ வேகமாக ஒன்று நடக்குது. அங்கே நடக்கின்ற செயல்கள்லாம் சர்வசாதாரணமாக இருக்கா? நம்மளால் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ வேகமாக நடந்துட்டுருக்கு. லைட் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோமே, நம்மளால் முடியுமா? காட் பார்ட்டிகிள்ஸ்ன்னு சொல்கிறோமே, நம்மளால் முடியுமா? யோசித்து பார்க்கவே முடியாத அந்த அளவுக்கு நுணுகியதும் கூட வேகமாகவும் இருக்கக்கூடியது. அப்போ அந்த ஒரு ஆற்றலோடு
நம்மளுடைய செயல்முறைகளை இணைத்து கொள்ளும் பொழுது எப்படி இருக்கும்? வேகமாக இயங்குமா இல்லையா? நம்மளுடைய செயல்கள், எஃபர்ட்ஸ், நம்ம போடுகின்ற அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் என்ன செய்யும்? அதோடு இணைந்து நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அந்த வேகத்தோடையான பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது, விரிந்து இருக்கக்கூடியதில் சேரும் பொழுது நம்மளுடைய மனமும் விரிந்து சரியான செயல்களை செய்து வேகமாக தன்னுடைய ரிசல்ட்ஸ், எனக்கு வர வேண்டிய பலன்கள்லாம் வேகமாக கிடைக்கிற ட்ரிக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கோம். ஒரு பால் இருக்கு, ஒரு பந்து எடுத்து அப்படியே சும்மா இப்போ உருட்டி விடுறோம், தரையில் அப்படி உருட்டி விடுறோம், கையிலேருந்து விட்டுறோம்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அப்படி விட்டுறோம். அதை விட்ட உடனே என்ன செய்யும்? அந்த பந்து அப்படி போய் அங்கே அப்படியே போயிட்டுருக்கும். இப்போ அதே விஷயத்த இப்போ என்ன செய்கிறோம்? அந்த பந்தை எடுத்து தூக்கி எறிகிறோன்னு வச்சுக்கோங்க. கவனிக்கணும், அங்கே விட்டது அப்படியே விட்டுட்டோம். அப்படியே விட்டோன்னு, அதாவது எஃபர்ட்ஸே ஒன்றும் செய்யலை, அப்படியே ஜஸ்ட் அதை தள்ளி விட்டுட்டு கையில் இருந்து நழுவ விட்டுட்டோன்னு சொல்லிக்கும். அப்போ விட்டோன்னு ஒரு வேகத்தில் போச்சு. இப்போ நான் ஒரு எஃபர்ட் கொடுத்து ஒரு வேகத்தை கூட்டி தூக்கி எறிகிறேன். இப்போ அந்த பந்து போய் சேரக்கூடிய இடம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது போய் மோதக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய இம்பேக்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். இதுதாங்க பிரபஞ்சத்துக்குள்ளாக நம்ம கொண்டு போகும் நம்மளுடைய அந்த இயக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அங்கே நடக்கின்ற இம்பேக்ட் எப்படி இருக்கும்னா அதீதமாக இருக்கும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய இந்த விஷயம். இதுதான் நடக்குது. எப்படி இது செயல்முறைக்கு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது தெளிவாக செய்ய முடியும், சந்தேகம் இருக்காது. அப்போ நம்ம எஃபர்ட்ஸை எடுத்து இணைச்சி அதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்க்கின்றோம், தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக எப்படி இணையிறது? அடுத்ததுக்கு வந்துட்டோமா? இப்போ ட்ரிக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்யணும்? அதை எப்படி கனெக்ஷனை ஏற்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்த நாம் ஒன்றும் கண்டுபிடிக்கவே வேண்டாம். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா விஷயங்களையும் நமக்கு தெளிவாக செயல்முறைக்கு செய்யக்கூடிய வழிமுறைகளே கொடுத்துருக்குறாங்க. நமக்கு நாம் யோசிக்கின்றோம், இந்த வானியல் அப்படின்னு பேசுகின்றோம். இந்த வானியல் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆஸ்ட்ரோனமி இதெல்லாம் பார்த்தோன்னா எப்படி ஒன்று இயங்கிட்டு இருக்கு, ஒரு இயக்கமும் மாறும்பொழுது என்ன மாற்றங்கள்லாம் நம்மளுடைய உடலுக்குள்ளாக வரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதையே தான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ரொம்ப அழகாக பௌர்ணமி தினங்கள்லாம் நாம் பஞ்சபூத நவகர்கள் செஞ்சோன்னா அந்த தவத்தின் மூலியமாக நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். நாம் நினைக்கின்ற செயல்கள் எளிமையாக செயலுக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதே தான் அவங்களும் பலவிதமான வெவ்வேறு தினங்களை சொல்லியிருக்காங்க. யோசித்து பார்த்தோன்னா நாம் இந்த கிரகண நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நம்ம விசேஷமாக சில திதிகள் இருக்கும், சில நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த மாதிரி நாட்கள் எல்லாம் என்னென்னா அந்த இயக்கங்கள் அங்கே மாறுது இல்லைங்களா? அந்த மாறும்பொழுது அந்த வருகின்ற அலையானது, அந்த கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த கதிர்வீச்சானது அங்கேருந்து வர்றது இந்த பூமிக்குள்ளாக அதிகமாக ஒரு சில நாட்களில் ஏற்படும். அந்த மாதிரி தினங்களில் கனெக்ஷன் ஆனது அந்த வான்காந்தத்துக்கும் இந்த ஜீவகாந்தத்துக்கும், அதாவது யூனிவர்சல் மேக்னட்டிசம், பயோ மேக்னட்டிசம்னு சொல்லுவாங்க, இதுக்கு இரண்டுக்கும் இணைப்பு ஆனது ஈஸியாக ஏற்படும். அப்போ இந்த இணைப்பை ஏற்படுத்துவது அந்த மாதிரி தினங்களில் நல்லது. அப்போ அந்த மாதிரி தினங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்போ நம்மளுடைய செயல்முறைகள் நம்ம செயல்படுத்தணும்னா என்ன ஆகும்? ஈஸியாகிடும். ஏன்? நான் செய்யறது உடனே எங்கே கடத்தப்படுது அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்துக்கு கடத்தப்படுது. நான் யோசித்த ஒரு எண்ணமாக இருந்தால் கூட அது எங்கே கடத்தப்படுது? உடனே அங்கே போகுது பிரபஞ்சத்துக்குள்ளாக. பிரபஞ்சத்துக்குள்ளாரப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே இருக்குது, கனெக்ஷன்ஸ் கிடைக்குது. அங்கங்கே டக்கு டக்கு டக்குன்னு கனெக்ஷன்ஸ் வருது. ஒரு கம்ப்யூட்டரில் எடுத்துகிட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னோம்னா ஒரு தட்டுறோம், இந்த ஃபைலை ஓப்பன் செய்து கொடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபைல் அப்படியே போய் இந்த ரேக்கில் இந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்கவே இருக்காதுங்க. அது எப்படி இருக்குன்னா சிதறி போய் கிடக்கும். பல இடங்களில் அது ஸ்டோர் ஆகியிருந்திருக்கும்.
ஆனால் இந்த கம்ப்யூட்டருக்கு தெரியும், இதை கேட்டோன்னே இங்கே இருக்கிறதெல்லாம் போய் நான் சேகரித்து கொடுத்து அப்படியே கொடுக்கணுன்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்குது பாருங்கள். அதுதான் அதோடைய ஸ்பீடு, அதோடைய மூளைத்திறன் அவ்வளோ இருக்குது. இப்போ அங்கங்கே வந்து அப்படியே பொறுக்கி எடுத்து கொண்டு வந்துடுது. இதே போல தான் பிரபஞ்சத்துக்குள்ளாக இருக்கு. நாம் நினச்ச எண்ணங்கள் மாதிரியே, நாம் செய்துகின்ற செயல்கள் மாதிரியே பலது இந்த மாதிரி வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார ஸ்டோர் ஆகியிருந்திருக்கும். இப்போ வந்த உடனே டக்குன்னு என்ன செய்யணும், அங்கெல்லாம் கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்திக்கும். மகரிஷி அருமையாக அதை விளக்குறாங்க. ஏற்றினிலை கை என்னமோ அகண்டாகாரம் என்று அங்கே இருக்கும்போது டக்குன்னு அங்கேருந்து கனெக்ஷன்ஸ் கொண்டு வந்து இங்கே பாட்டு இது கை போயிட்டே இருக்கும், எழுதிக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து கொண்டு வருது, என்னுடைய வார்த்தைகளாக இருக்காது அப்படிங்கிறாரு. அங்கேருந்து வருகின்ற அந்த இறைவனுடைய வார்த்தைகளாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி கனெக்ஷன் வரும்பொழுது அந்த மாதிரி தினங்களில் இது அதிகமாக இருக்கும். பௌர்ணமி நாட்கள், அமாவாசை நாட்கள், இது போன்ற பல தினங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி தினங்களை எடுத்து நம்ம இது பண்ணோம்னா கனெக்ஷன்ஸ் ஈஸியாக கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம பிளக்இன் அழகாக டக்குன்ட்டு வந்து நிறைய இப்போ பிளக்இன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அங்கங்கே போகணுன்னா இந்த பிளக்இன் எடுத்து போடுப்பா செஞ்சு கொடுத்துரும். முதல்லலாம் கம்ப்யூட்டரில் எடுத்திங்கன்னா ஒரு இதை ப்ரோக்ராம் செய்யணும்னா நீங்களே உட்காந்து ஒன்று எழுதணும். ஒரு டிசைன் பண்ணணுன்னா கூட அந்த டிசைனில் இப்போல்லாம் அப்படி இல்லை. அப்படியே இந்த பிளக்இன், இந்த டெம்ப்ளேட் அப்படின்பாங்க. அந்த மாதிரி அப்போல்லாம் அந்த வார்த்தைகளே கூட இல்லைங்க. இப்போ அப்படியே எடுத்து போட்டால் அப்படியே நமக்கு என்ன வேணுமோ அது அழகாக வந்துடும். அந்த மாதிரி தான் வேதாத்ரி மகர்ஷி இதை எளிமையாக நமக்கு இந்த காந்த தத்துவத்தை உணர்ந்து நம்ம செயல்பட்டோம்னா இந்த தந்திரம் இருக்குது இல்லையா, இந்த தந்திரம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த உதவி மற்றவங்களுக்கும் உதவுங்கிறாங்க. இது இவ்வளோ பெரிய சேவை பாருங்கள். நாம் மட்டும் நல்லா வர்றதில்லை, நாம் மட்டும் வெற்றி அடைவதில்லை, நம்ம கூட இருக்கிறவங்க, கூட இல்லாதவங்க அனைவருக்கும் வெற்றியை தேடி தருவது. என்ன எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அவங்களும் வெற்றி அடைஞ்சாங்கன்னா அது எனக்கு பெரிய வெற்றி அப்படின்பார். அந்த அளவுக்கு வந்து மனம் விரிந்து போகக்கூடிய தந்திரம் ட்ரிக்கு இப்போ எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நமக்கு சந்தேகமே வேண்டாம். அப்போ நாம் இந்த தந்திரம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதில் எந்த நாட்களில் செய்யணுங்கிறத திரும்ப பார்ப்போம். எந்தெந்த மாதிரி நாட்கள்லாம் சிறப்பான நாட்கள் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு மதம் ஒரு குறுக்கீடாக இருக்குமா, கடவுள் என்பது ஒரு குறுக்கீடாக இருக்குமா? இல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் எந்த ஒரு இதுவும் வராது. என்ன காரணம்? இது சுத்தமான விஞ்ஞானம். என்ன விஞ்ஞானம்? பிளானட்டரி சயின்ஸ். இந்த சயின்ஸ்குள்ளார இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள், அந்த கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதையெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த மாற்றங்கள் வரும்பொழுது அங்கே ஏற்படுகின்ற அதிர்வலைகளும் மாறுது. அந்த அதிர்வலைகளான கதிர்வீச்சுகள் மாறுபடுது. அந்த கதிர்வீச்சு நம்மளுடைய மனிதனோட தொடர்பு கொள்ளும் பொழுது மாற்றங்கள் ஏற்படுது. இது சயின்ஸ். சரியா? அதில் வார்த்தைகள் எப்படியா வந்தாலும் சரி, அது முறைகள் எப்படியா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் செய்யலாங்க. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடலாம். யாராவது ஒருத்தர் ஒரு தென்கோடியில் இந்தியாவில் இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கலாம். வடப்பக்கத்தில் இந்த உலகத்துடைய நார்வே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலலாம் இருந்தாங்கன்னா அதில் என்னென்னா இங்கே நடக்கக்கூடிய பிளானட்டு இங்கே ஒரு மாதிரி இருக்கும், அங்கே லாங்கிடியூட் லேட்டிடியூட் அப்படிங்கலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாறுபடும். அவ்வளோதான். அந்த ரேகைகள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, பூமத்திய ரேகை இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் சில மாற்றங்கள் அங்கங்கே அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி இந்த விஞ்ஞானம் பொதுவானது தான். அப்போ நாம் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? எல்லோருக்கும் தெரிஞ்சது, நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்க, பௌர்ணமி அமாவாசை நாட்கள் சிறப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் சிறப்புங்கிறத பின்னாடி பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிரக நாட்கள், கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரகணம் வரும்பொழுது பெரிய மாற்றமே ஏற்படுது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது. அப்புறம் ஒவ்வொரு கோள்களும் பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இது இந்த இடத்துல இருந்து மாறிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் திரும்பவும் சொல்லுறேன். இது
சுத்தமான விஞ்ஞானம் தான். அதை விட்டுட்டு நாம அதை வேற மாதிரி ஒரு மனசுல வந்தோம்னாலே அதுல தெளிவு கிடைக்காது. பியூர் சயின்ஸ், சயின்ஸா பார்ப்போம். மகரிஷி சொல்லக்கூடியது பகுத்தறிவு. ஸோ அது என்னங்கிறது கரெக்டா அது பகுத்துணர்வு வேணும். அப்ப அந்த சயின்ஸ் பேஸ்ல பார்த்தா தெளிவா விளங்கும். அப்ப அந்த கிரகண நாட்கள்ல மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதுவும் நன்மையான நாட்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. மகா சிவராத்திரின்னு கேட்ட உடனே திரும்பவும் நமக்கு யாரை சொல்றோம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளார போகக்கூடாது. அன்று இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது, அவ்வளவுதான். அந்த மாற்றத்தை நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு வார்த்தை தானே தவிர அந்த வார்த்தையை நாம மதங்களோட சேர்க்க வேண்டாம். அந்த நாட்கள்ல நடக்கின்ற சிறப்பான ஒன்று ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றா இதெல்லாம் இந்த சூரியன் சந்திரன் இது ரெண்டும் இருக்கு பாருங்க, அதுல சில மாற்றங்கள் வருது. என்னன்னா உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதிக்கத்துக்கு வராங்க. இப்ப சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவாரு. அப்ப கண்டிப்பா சூரியன் எவ்வளவு பெருசு பாருங்க. அதுல இருந்து வரக்கூடிய அலை சும்மாவா? சூரியன் இல்லைன்னா நாம இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் அது கொடுக்கறதுனாலதான் ஒவ்வொரு ஜீவன்களும், தாவரங்களாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, அங்கிருந்து வரக்கூடிய அந்த சூடு தான் நமக்கு நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கு. அப்போ ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா இல்லையா அதுல? அதை தான் இந்த மாதிரி பலவிதமான நாட்களாக சொல்லி வச்சிருக்காங்க. குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லி இது போல நம்ம நிறைய நாட்களை சொல்லலாம். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறத இன்னொன்று சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்கள் இருக்கு, நட்சத்திர கூட்டங்கள். திரும்பவும் இதை உடனே ஹாரோஸ்கோப் இதில் கொண்டு போயிட்டு அதை ஏதாவது ஜாதகத்தை பற்றி பேச இல்லை. இது விஞ்ஞானம்தான். அங்கே பல கோடி இந்த அண்டத்தில் நிறைய கோள்கள் இருக்கு. அங்கே குட்டி குட்டியாகவும் இருக்கு, பெருசு பெருசாகவும் இருக்கு, என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க, ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க, எதோ இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அங்கே ஓடிட்டு இருக்கிறது பார்த்தோன்னா ஒன்று ஒரு விதமான ஒரு ஷேப் கொடுக்கும். ஒன்றுமே இல்லாமல் அந்த காலத்திலேயே இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். தன்னுடைய மனக்கண் மூலமாக பார்த்துருக்காங்க, அவ்வளோ அழகா. அதை பார்த்தோன்னா இந்த மாதிரி தெரியறது அப்படின்னு இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேர் கொடுக்கும்போது 27 நட்சத்திர கூட்டங்களாக இதை பிரிக்கிறாங்க. அந்த பிரிச்சு சொல்லக்கூடியதுல பூச நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது போல இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தான் முக்கியமான நாட்கள் அப்படிங்கிறத நாம மனசுல வச்சுக்கலாம். இன்னும் அடுத்தது என்னென்ன இந்த நாட்கள்ல நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தது நம்ம நடைமுறைக்கு போகலாம். தைப்பூசம், பூச நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்தோம். பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா சான்ஸ்கிரிட் தான் பூஷியா அப்படின்னு சொல்லுவாங்க, திஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு இது இருக்கு. அந்த வார்த்தைகள்ல இருந்து வந்தது தான் மாறி மாறி பூச நட்சத்திரம் அப்படிங்கிறத நாம சொல்கின்றோம். இது கேன்கிரி அப்படிங்கிறது கேன்சர், அந்த இதுல இருந்து ஸ்டார்ல இருந்து இருக்கக்கூடியது அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க. பெர்ஷியன் இதுல இருந்து வரக்கூடியது. ஏன்னா அவங்கெல்லாம் தான் அந்த ஆதி காலத்துல இருந்தக்கூடிய நம்மளுடைய லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ அந்த இதுல இருந்து சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதுவும் இந்த பூசமானது அந்த பௌர்ணமி தினத்துல வரும்பொழுது அதுதான் தைப்பூசம். தை மாதத்துல வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரம் இன்னும் சிறப்பானது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு வராங்க. அப்ப எல்லா விஷயங்களும் மலரக்கூடியது, அந்த ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளரிஷிங்னா எல்லாமே ஒரு சிறப்பாக தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடியதுதான் இந்த தைப்பூச நாள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்ப என்ன இருக்கு இங்க? இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? காந்தத்தை. பிரபஞ்சம் முழுவதும் எது நிரம்பி இருக்கு? காந்த சக்தி தான் நிரம்பி இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம எல்லோருக்கும் பொதுவான ஒரு லேண்ட் எது தெரியுமா? பிரபஞ்சம்தான். ஆனா நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? குட்டி குட்டியா ஏதோ ஒரு லேண்டை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பவுண்டரியை கட்டிக்கிட்டு அதுல போய் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதுதானே எனக்கு இது மட்டும் போதும்ட்டு என்ன நானே குறுக்கிக்கிறேன். சித்தர்கள்லாம் என்ன செஞ்சாங்க?
அட போப்பா அப்படின்னு சொல்லி எங்கேயோ போய் உட்காந்துட்டு பிரபஞ்சத்தையே தன்னுடைய இடமாக நினைஞ்சு அப்படியே அதுலேயே வந்து லயித்துட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அது மூலையில இவங்க இவ்வளோ பெரிய இடம் எனக்கு இருக்கே, அப்போ தனக்கு இல்லைங்கிற நினைப்பே இல்லை அவங்களுக்கெல்லாம். இவ்வளோ பெரிய இடத்துல வந்து என்னுடைய இடம் நினச்சதுனால அவங்களுக்கு இது ஏதோ இதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கோமே, என்ன பண்ண போகிறோம், அங்கே ஏதோ இருக்குது இங்கே இருக்குது, இதெல்லாம் யார் பயன்படுத்துவா அப்படின்ட்டு அவங்களுடைய மனம் விரிஞ்சு இருந்திருக்கு. அந்த காந்த அலையோடு வந்து இணைந்து அவங்க இருந்திருக்காங்க, விரிஞ்சு இருந்திருக்காங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், அந்த காந்தத்தோடு விரிஞ்சிருக்கிற நாள் இந்த நாள். அப்போ அந்த நாளில் நாம் மனதை விரித்து வைத்து அந்த காந்தத்தோடு சேர்ந்து இருக்க போகின்றோம். சரி, இப்போ இந்த தைப்பூசத்தில் என்னதான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். தைப்பூசம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அந்த தைப்பூசத்தில் என்னதான் சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம்னா, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய காந்த சக்திகள் நம்மளுடைய உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய காந்த சக்தியோடு இணைப்பு ஏற்படும். இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த காலத்தில் கந்த புராணம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. வேதாத்ரி மகரிஷி ரொம்ப அற்புதமாக இதை விளக்கி சொல்றாங்க. கந்த புராணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, காந்த புராணம் அப்படின்னு சொல்றாரு. கந்தன், முருகன், பிரம்மண்யா அப்படின்னு பல பேர் இருக்கிறதுக்கு, கார்த்திகேயா அப்படின்னு சொல்லுவாங்க, காந்தன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, வார்த்தைகளே இருந்திருக்கு. ஸோ அந்த வார்த்தைக்குள்ளாக ஒன்று இருக்குது. ஹிந்தியில் எடுத்துக்கிட்டோன்னா சிக்கிந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெற்றி. ஏன்னா வெற்றி வேல், வீரவேல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பேர் வந்திருக்கு. இப்படிலாம் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. நம்ம உடனே ரிலீஜனுக்கு கொண்டு போகவே கூடாது. பாருங்கள், இப்போ நம்ம யோசிக்கும் போதே வருது இல்லையா. ஸோ இதுக்கு பேரெல்லாம் பெர்ஷியன் இதுலேருந்து பார்த்தோம்னா வந்து இஸ்கந்தர் அப்படிங்கிறது தான் வந்து, அப்புறம் சிக்கிந்தர், அப்படியே மாறி மாறி வந்திருக்கோம். நம்ம ஒரு பெரிய ஒரு குரூப்பாக இருந்திருக்கோம். அந்த கண்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா குமரி கண்டம் அப்படின்னு லெமூரியா கண்டம் எதாவது சொல்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் பெருசாக இருந்து அப்புறம் அப்படியே 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 மாறி 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 சின்ன சின்ன சின்னதாக அப்படியே வந்திருக்கும். அப்போ பார்க்கும்பொழுது நமக்கு இதுவாக தெரியும். முதல்ல பார்க்கும்போது விரிஞ்சு நின்று பார்க்கும்போது வித்தியாசம். அப்போ இந்த மாதிரி வெவ்வேறு வார்த்தைகளில் அது மாறி 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 வந்த ஒரு விஷயந்தான் அந்த கந்த புராணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். காந்தத்தை பற்றிய விளக்கங்கள் வேணும் மக்களுக்கு, இது முக்கியம். எப்போ சொல்லியிருக்காங்க இதெல்லாம்? இன்னைக்கு கிடையாது. இதெல்லாம் சொல்லி வச்சதெல்லாம் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை. எல்லாமே என்னைக்கும் நமக்காக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த வான்காந்தத்தையும் ஜீவகாந்தத்தையும் நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால்தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க இந்த ஜீவகாந்தத்தை எப்படியெல்லாம் நாம் வந்து பெருக்கிக் கொள்ள முடியும், இந்த ஜீவகாந்தம் எப்படி இயங்குது உடலுக்குள்ளாக, வான்காந்தம் எப்படி இயங்குதுன்னு அது எனக்கு ஏன் தேவையில்லைப்பா, அது எங்கேயோ இருக்குது, அதெல்லாம் எனக்கு புரியாது அப்படிங்கிறது. ஆனால் இந்த உடம்பு வச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உயிர் ஓடிட்டு இருக்கு இல்லையா, இதை புரிஞ்சே ஆகணும் இல்லை. புரியாமல் என்ன வாழ போகிறோம், இதை வச்சுட்டு தானே ஓட்டி ஆகணும். இப்போ இந்த ஜீவகாந்தம் எப்படி வேலை செய்யுது, நீ பேசுகிறதோ கேட்குறதோ எல்லாம் வந்து இந்த ஜீவகாந்தம் தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக காந்த புராணத்தை கொடுக்குறாங்க. மனவளக்கலை அப்படிங்கிறது வந்து காந்த புராணம். இப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புராணம் தான் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி. நமக்குள்ளார நடக்கின்ற சயின்ஸ், இதை தான் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம முக்கியமான ஒரு விஷயம். இந்த நாட்களில் இந்த மேக்னட்டிசத்தை தெரிஞ்சுட்டு நாம் அதை வச்சு முன்னேறலாம். கந்த புராணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதுலேயே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த அசுரன் ஒருத்தரை அழிக்கிறதுக்காக அவங்களுடைய அம்மா பார்வதியானவங்க அவருக்கு வேலை கொடுத்தாங்களாம். அதை வச்சு தான் அவர் அழிச்சாராம். அது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஸ்பியர், காந்தம் தாங்க இது. அந்த காந்தத்தை பயன்படுத்தி நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்தோன்னா கூட நமக்கு தெரியும், படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் எப்படி அடக்கி ஆள்வது, அதாவது தனக்கு தேவையான மாதிரி அதை வந்து பயன்படுத்தி கொள்வதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்களே இந்த விஷயங்களெல்லாம் வந்து. அப்போ எப்படி இந்த பஞ்சபூதங்களை நமக்குள்ளாக அடக்கி கொள்வது, தெரிந்து கொள்வது, அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு இது நீ எனக்கு இதை செய்து கொடு அப்படின்னு சொன்னோன்னா பஞ்சபூதமும் கேட்கணும். தண்ணி கிட்ட சொன்னோன்னா கேட்கணும். அந்த அந்த நீரை விட்டுட்டு இப்போ நெருப்புக்கு போனோன்னா நெருப்பு கேட்கணும்.
அந்த மாதிரி ஒரு இணக்கமான சூழல். அடக்குவதுன்னா அதை டாமினேட் பண்ணி நாம் அந்த மாதிரி இது இல்லை. நாம் அதோடு ஒன்றி இருந்து ஒரு இணக்கமான சூழலில் வேண்டுதலாக இருக்கும். நம்ம போன வருஷமே என்ன செய்யணும்னு நினச்சோம்? தேவையற்றதெல்லாம் விளக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். தேவையற்றதெல்லாம் விளக்கணும்னு சொன்னோன்னா முதல்ல முயற்சியாக செஞ்சோம். இப்போ எப்படி அதை அடையணும் அப்படிங்கிறதுக்கு கந்தன் எது? காந்தத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த காந்தம் தான் இது தேவையில்லாததான் அழிச்சிடும் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு அந்த வதம் செய்த நாள். அந்த நாளில் அவருக்கு பவர் கிடைச்சதை வச்சுக்கிட்டு அந்த பவரை வச்சு அழிச்சாராம். தேவையற்ற சக்தி, அசூர சக்தியை அழிச்சாரு அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிறப்பான நாள் தைப்பூசத்தில் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவோம். அவரை பற்றி எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கோம். அவர் என்று அந்த ஒளியாக தன்னுடைய தேகத்தை இந்த உடலுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதை பஞ்சபூதங்களில் ஒளியாக மாற்றுறாங்க. அந்த நெருப்போடு இணைந்து ஒளியாக மாற்றிய அந்த ஒரு நாள். நம்மளுடைய புராணங்களில் பார்த்தோம்னா இந்த நாட்களை பூச நட்சத்திரத்தை நிறைய மகான்கள் அதை சிறப்பான நாட்களாக எடுத்துக்கிறாங்க. தாங்கள் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அட்டைன் பண்ணுறது, அந்த ஸ்டேஜுக்கு தன்னை கம்ப்ளீட்டாக இல்லாமல் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு நாளை ஏற்படுத்துறதுக்கு இந்த நாளை சிறப்பாக ஏற்படுத்திக்கிறாங்க. நம்மளுடைய சித்தர்களுடைய வரலாறுலாம் பார்த்தோன்னா நிறைய நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு. ஸோ அப்போ இந்த நாட்களில் அங்கே இந்த எப்படி அந்த சூரியனுடைய ஆதிக்கம் வரும்பொழுது எல்லா இதுக்கும் ஒரு பவர் கூடுது அப்படிங்கிறாங்க. அந்த பவர் கூடும்பொழுது நம்ம செய்கின்ற செயல்களுக்கும் பவர் கூடுது. இப்போ இந்த தைப்பூசம் நாள் அப்படிங்கிறது அந்த வருஷத்தில் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய தமிழ் கேலண்டர் அப்படின்ட்டு 10வது மாதமாக வரும். அந்த 10வது மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பிரைட்டஸ்ட் மூன் அப்படிங்கிறத விஞ்ஞானம் சொல்லுது. அந்த மாதத்தில் ஜனவரி மாதம் இல்லை பிப்ரவரி மாதம், இது ரெண்டுத்தில் இது வரும். பிப்ரவரி ஆரம்பத்தில் சமயத்தில் வரக்கூடியது பிரைட்டஸ்ட் மூனாக இருக்குமா. அந்த பிரைட்டஸ்ட் மூன் வரும்பொழுது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வேகமாக செயல்படும் பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தை பற்றி நாம் வேதாத்ரி மகரிஷியும் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த இதையும் நாம் பார்த்தோம்னா வேதாத்ரி மகரிஷியும் எப்படி ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு புரியும். கார்த்திகை பௌர்ணமியின் போது சந்திரன் உச்சத்துல வந்துடும். அதாவது மேஷம் ரிஷபம் என்று 2வது வீட்டுல வர்ற போது உச்ச வீடு, அந்த உச்ச வீட்டுல இருக்கிற போது பூர்ணமான பலம் இருக்கும். அங்க இருந்து வரக்கூடிய ரிஷபத்துல இருந்து வரக்கூடிய கூட்டு சக்தியை சேர்ந்து சந்திரனுக்கு அதிகது. அதனால அந்த நாள தெய்வீக தன்மையாகவே பயன்படுத்தணுன்றது கார்த்திகை பௌர்ணமிய இந்த வருஷத்திலே ஒரு புனிதமான அதிகமான பௌர்ணமிக்கு வச்சிருக்காங்க. அதே போல தை பௌர்ணமியிலையும் தையில ஆட்சி, சந்திரனுக்கு ஆட்சி வீடு கடகம், கடகத்துல வர்ற போதுதான் அந்த இது வரும். ஆகையினால அன்றைக்கும் அதை பெரிய கொண்டாட்டமாக தை பூசத்தை பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடி வருவது கார்த்திகை தை. இப்ப வேதாத்ரி மகரிஷி சொன்ன மாதிரி இந்த பூச நட்சத்திரத்துல, அதுவும் தை மாதத்துல வருகின்ற பூச நட்சத்திரம் வெற்றிக்கு முக்கியமான ஒன்று. எந்த ஒன்று செய்தாலும் அது வெற்றியாகவே அமையும் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாளை தன்னுடைய சாதனை செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெனன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நாட்களில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க. அப்போ இதுல இருந்தெல்லாம் நமக்கு என்ன செய்யுது, அந்த பிரைட்டஸ்ட் மூன், ரொம்ப பிரைட்டஸ்ட் மூன் இருக்கக்கூடிய அந்த நாளில் நாம் நம்மளுடைய நாளாக பயன்படுத்தி கொண்டோம்னா நாமளும் எப்படி இருக்கலாம், பிரைட்டாக இருக்கலாம். நம்ம செய்கின்ற அந்த செயல்களும் எளிமையாக அது நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும். பலன்கள் சீக்கிரமாக கொடுத்துருதுன்னா, சீக்கிரமாக நம்ம நினச்சதை அடைஞ்சிட்டோம்னா சீக்கிரமாக சந்தோஷமாக அடைஞ்சிருவோம். சீக்கிரமாக சந்தோஷம் வந்தால் அப்புறம் என்ன இருக்குது, நமக்கு எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வைக்க முடியும். இப்போ தைப்பூசத்துடைய அந்த அறிவியல் விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு மத சம்பந்தப்பட்டதாக ஒரு ரிலீஜன் இவங்களுக்கு தான் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த நாட்களுடைய அந்த ஆஸ்ட்ரோனமிக்கல் அந்த சேஞ்ச் அங்கே என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த நாளை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். தைப்பூசம் அப்படிங்கிறத நம்மளுடைய சவுத் இந்தியா
தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழர்கள் கொண்டாடக்கூடியது அப்படிங்கிறது பார்த்தோன்னா தை மாதத்தை, அந்த தைப்பூசம் அப்படிங்கிறது. இதே வடநாட்டில் கூட வந்து தன்ய பௌர்ணமி அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லாமே தன்யமாக, அதாவது எல்லாமே வந்து கிடைக்கக்கூடியதை எப்படி எளிமையாக மேக்சிமம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்சிமம் க்ரோத் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே தொட்டதெல்லாம் அப்படியே தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ வந்து இந்த நாளில் வந்து அதான் தன்ய பௌர்ணமி, தைப்பூச நாள் அப்படிங்கிறத சொல்கிறது. எல்லாமே சிறப்பாக எளிமையான வழியாக வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் சொல்லுவாங்க ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது பூச நட்சத்திரம்ங்கிறது. அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஃபுல் மூன் இதில் ஃபுல்ஃபில்மெண்ட்டை முழுமையாக, அதாவது முழுமையான அந்த சந்திர நாளில் முழுமையை நமக்கு வாழ்க்கையில் தரக்கூடியது இந்த நாள் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. அதுக்காக தான் முன்னோர்கள்லாம் தன்னுடைய உடலை விடுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட இந்த மாதிரி நாட்களில், என்னன்னா பிரபஞ்சத்தோட கனெக்ஷன், அது என்ன நம்ம செய்யக்கூடிய இமீடியட்டாக அப்படியே நம்ம பறந்து போகலாம். என்னன்னா அது ஏற்கனவே அந்த ஆகர்ஷண சக்தி இருக்கு இல்லையா, அந்த ஈர்ப்பு சக்தியை நம்மளை வந்து இழுக்குது. அதை இழுக்கும்போது அப்போ என்ன செய்யும், நம்ம டக்குன்னு நினச்சது அங்கே போய் சேர்ந்துடும். அப்போ இந்த உயிர் வந்து பிரபஞ்சத்தில் போய் சேரணும்னா அந்த நாளில் டக்குன்னே போயிடும். அப்படிங்கிறதுக்காக அப்படியெல்லாம் ஒரு சிறப்பான விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம காந்த பிராணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வச்சுட்டு பார்த்தோம். இப்போ இதை வந்து அறிவியலும் எப்படி சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். சும்மா கதையாக கேட்டுட்டு இருந்தானே ஏதோ சொல்கிறாங்கப்பா அப்படிங்கிறதுக்கு இல்லை. இது சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரினத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குட்டியோண்டு தான், சூரியனெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய ஏன் சூரியனை விடுவோம், நம்மளுடைய பூமியை பார்க்கும்போது சந்திரன் ஒன்றுமே கிடையாது. 28 நாட்கள் ஒரு ரொட்டேஷன், அந்த ரவுண்டு வரத்துக்கு ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சைக்கிள், லூனார் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டோன்னா இந்த சந்திரன் தான் வந்து எல்லாமே உருவாகிறதுக்கே ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் சயின்ஸே வந்து அதை சொல்லுது. இப்போ இந்த பிறப்புங்கிறது ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா, மனிதன் பிறப்பது அப்படிங்கிறதே வந்து ஒரு தாய் வழியாக தான். அந்த தாய் வழியாக உருவாகின்ற இந்த உயிருக்கு என்னன்னா, அந்த பெண்ணானவளுக்கு அந்த மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 28 நாட்களுக்கு ஒரு சுற்று. பாருங்க, நல்லா கவனிச்சு பார்க்கணும். எப்படி அங்கேயும் எங்கேயும் அந்த வந்து ஒரு ஒற்றுமை வருது பாருங்க. அந்த ஒரு சுழற்சி அப்படிங்கிறது அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் மாதவிடாய். நிறைய பெண்களுக்கு அருவருப்பான விஷயமாகவும் நினைச்சிட்டு ஏன் தான் இப்படி இருக்குதோ அப்படின்ட்டு நினைப்பாங்க. கஷ்டம்தான் உண்மையிலே. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு கஷ்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அது கிஃப்ட்டுங்கிறாங்க. மனித உயிரினத்தை ஏற்படுத்தக்கூடியது அது வழியாக தான். அந்த தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி நடப்பதனால தான் ஒரு உயிரினமே வந்து உருவாக்கப்படுது. உருவாக்குதல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அழித்தல் ஈஸி, அழிச்சிடலாம். எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் எப்படியாவது ஒரு ட்ரிக் செய்து அழிச்சிடலாம். ஒன்று உருவாக்கணும்னா இன்னும் ரொம்ப எஃபர்ட்ஸ் வேணும். அப்போ அந்த உருவாக்குதல்ங்கிறதே இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் ஏற்படுது. அதனால தான் நம்ம பார்த்தோம்னா வந்து அந்த பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லாம் வந்து நிறைய மாற்றங்கள் உடலுக்குள்ளாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த நீர்த்தன்மை நிறைஞ்சது தான் உடல். நம்ம ரத்தத்தோட தொடர்பு இருக்குன்னு வேதாத்திரி மகரிஷி ரொம்ப எளிமையாக நமக்கு விளக்கி சொல்கிறாங்க. அதனால தான் மனநிலை மாறுது. மனதோடு மனகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதோடு அது வந்து தொடர்பாக இருக்குது. அந்த நாட்கள்லாம் பார்த்தோன்னா நிறைய மனசில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். திடீர்னு சோகமாக இருக்கும், இனம் புரியாத மாதிரி இருக்கும், திடீர்னு ரொம்ப ஆற்றலாக இருக்கும். நிறைய இந்த மாதிரி பார்த்தோன்னா வித்தியாசமாக இருக்கும். யாருக்கு உடம்பு சரியில்லாத இருக்கவங்களாம் அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாடுற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த மாதிரி தினங்களில் ஏற்படுங்கிறத வந்து விஞ்ஞானமே வந்து ஒத்துக்கிட்டுருக்கு. ஆக்சிடென்ட்ஸ் நிறைய ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் கூட. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து தொடர்பு இருக்குது. தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அந்த சந்திரனுக்கும் நமக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த மாதிரி நாட்களில், அதுவும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாட்களில் இன்னும் சிறப்பாக இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுது. எப்படி ஒரு சந்திரன் ஒரு உயிரினத்தை உருவாக்குறதுக்கே ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கோ, அதுபோல நம்மளுடைய செயல்கள் எல்லாம்
மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கணும், சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நாம் இந்த நாளில் நம்ம என்ன முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாளை சரியாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ஒரு நாளில் பயன்படுத்த ஆரம்பித்த அந்த பழக்கம் என்னமாகும்னா ரிசல்ட் பார்க்குறோம் இல்லையா? எந்த ஒரு இடத்துலையும் அந்த அனுபவம் கிடைச்சோன்னா அதுலேருந்து பலன்களை நம்ம பார்த்துட்டோன்னா விட மாட்டோம். ஓவராக அதில் அப்படியே இறங்கிடுவோம். நல்ல விஷயம் தானே, பலன்கள் நிறைய எடுத்தோன்னா நல்லது தானே, நிறைய பேருக்கு நல்லது செய்யலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒரு அட்டாச்சாக போயிட்டு செய்யுது. அப்போ என்னென்ன மாதிரி விஷயங்களை எப்படியெல்லாம் செய்யறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ கேட்டதெல்லாம் விஞ்ஞானம், இப்போ பார்க்க போகிறது தான் உண்மையான மேட்டர். கதைக்கு விட்டுட்டு மேட்டருக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன, இப்போ தான் ரியாலிட்டிக்கு வருகின்றோம். தெரிஞ்சதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு ரைட் ஓகே ஏதோ சொன்னாங்க முக்கியமானது போல இருக்குன்னு வச்சுக்கிட்டு இப்போ எடுத்துக்க வேண்டியது முழு கவனத்தோடு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். எல்லோருக்கும் தெரிஞ்சது என்ன, அந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் சாப்பாடை கம்மி பண்ணலாமே, கொஞ்சம் தூக்கத்தை கம்மி பண்ணலாமே, நிறைய நேரம் கிடைக்கும். ஒன்றுமே சாப்பிடாமலாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் சாப்பிடாம இருக்கணும்? இவ்வளோ நேரம் கதை கேட்டோம் இல்லையா? அந்த கதையில் என்ன கேட்டுட்டு இருந்தோம்? காந்தம் அப்படிங்கிற ஒரு மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த காந்த ஆற்றல் ரேடியேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கும்போது அது எங்கே மோதும்? இந்த உடலோட மோதும். இப்போ இந்த உடலோட மோதும் பொழுது இந்த உடல் என்ன செய்யணும்? உடனே அட வாப்பா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை நமக்குள்ளார ஏற்றுக்கிட்டதுன்னா அது என்ன செய்யும்? நமக்குள்ளார உட்காரும். நான் நினச்ச இதுலேயே அப்படியே உட்காந்துட்டு நல்லா உள்ள வச்சு திணிச்சிட்டு இருந்தேன்னா என்ன செய்யும்? என்னுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா, அது அதை செரிமானம் செய்யறதுக்கு அந்த இதுலேயே ஓடிக்கிட்டே இருக்கும். இது வர்றதும் என்ன செய்யணும்? அதுக்கே போயிட்டு இருக்கும். இது என்னன்னா ஒரு டிவைன் ரேஸ், டிவைன் ரேடியேஷன், தெய்வீக சக்தி. அந்த தெய்வீக ஆற்றலை நான் என்னுடைய உடலுக்குள்ளாக எடுத்து இந்த உடலுக்கு தேவையானது இல்லாமல் அது இருந்ததுன்னா அது என்ன செய்யணும்? மனசுக்குள்ளாக போய் ஒரு சில வேற மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு பயன்படும். எப்படியா இருந்தாலும் பயன்படுது தான். ஆனால் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி தினங்களில் விரத நாட்களாக எடுத்துக்கணும் அப்படின்னு தான் வேதாத்ரி மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி நாட்கள்லாம் விசேஷ நாட்களாக எடுத்துட்டு அப்போ என்ன செய்யணும்? நல்லா வடை பாயசம்லாம் வச்சு சாப்பிட்டு நல்லா அப்பாடி அப்படின்ட்டு ஒரு ஏப்பத்தை விட்டு வயிற்றை தடவிட்டு இருந்தோம்னா என்ன தடவும்? ஒன்றுமே இருக்காது. விரத நாட்களாக எடுத்துக்கணும். கம்மியாக சாப்பிடுவோம், சாப்பிடக்கூடாதுங்கிறது கூட ஒரு அரை வயிறுக்கு சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா கூட நமக்கு உதவியாக இருக்கும். இல்லை முடிஞ்சவங்க அன்னைக்கு நீராகாரங்களை பழங்களாக சாப்பிடுவது அப்படின்னு எடுத்துக்கும் போது செரிமானத்துக்கு இல்லாமல் நம்ம மற்ற இடத்துல எடுத்துக்கலாம். வேற என்னதான் செய்யலாம்? அன்னைக்கு கொஞ்சம் குழப்பறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு அவங்க கிட்ட பேசுறது இவங்க கிட்ட பேசுறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு மௌனமாக இருந்தோம்னா கூட ரொம்ப பெரிய விஷயம். முழு நாளும் மௌனமாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நல்ல சிறப்பு. அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னோன்னா பேச்சை குறைக்கலாமே. அன்னைக்கு ஒரு நாள் ஃபோனை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மற்ற நாள்லாம் பார்க்க தானே போகிறோம், அது நம்ம கூடயே தானே இருக்க போகுது. யாரை வேணாலும் விட்டுடலாம், குடும்ப உறுப்பினர் யாரை வேணாலும் விடலாம். ஆனால் இவங்களை விட முடியுமா? முடியாது இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் அந்த ரேடியேஷனை குறைச்சோன்னா இந்த ரேடியேஷன் கிடைக்கும். இந்த ரேடியேஷன்லேயே இருந்தோன்னா என்ன ஆகும்? இது போய் செலவை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அறிவு வளரும், நான் ஒத்துக்கிறேன். அதை பார்த்து ஏதாவது ஒரு நல்லது கற்றுக்குறோம். ஆனால் அதோடு நம்ம அப்படியே நிறுத்திக்கிறோம். ரேடியேஷனுங்கிறது ஒன்று நடக்குது இல்லையா? அப்போ இதை குறைக்கும் போது அங்கேருந்து வரக்கூடியதை ஏற்றிக்கிறதுனால நன்மையாக இருக்கும். அப்போ பேச்சை குறைக்கலாம், மொபைல் பார்க்கறத கொஞ்சம் குறைக்கலாம். அந்த வகையிலையும் நாம் இந்த நாளை தைப்பூச நாளை நல்ல விதமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் வேறு என்ன செய்யணும்? இதெல்லாம் ஈஸியாக செஞ்சுட்டலாம். இப்போ நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், 1 2 எக்கச்சக்கமாக லிஸ்ட் இருக்குது. போட சொன்னோன்னா அப்படியே சகச்சகச்சன்னு வரும். இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும், நல்ல விஷயம் சாதிக்கணும் தான். அப்போ எப்படி சாதிக்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த நாளில் ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ பேச்சை குறைச்சிட்டோம், சாப்பாடை குறைச்சிட்டோம், மொபைலை குறைச்சிட்டோம். இப்போ மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார்.
இந்த டைமில் நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு யோசிக்கிறது. எது நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவோம் லிஸ்டெல்லாம். அந்த லிஸ்ட்டில் ஒரு ஃபுல்லாக லிஸ்ட்டு இப்போ முன்னாடி நாளே வந்து நம்ம யோசித்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வந்திருக்கும். 10ல் என்ன செய்யலாம்? முக்கியமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு 1, 2, 3 ஆர்டரை மாற்றுவோம். மகரிஷி அழகாக நமக்கு டேபிள் போட்டு தராங்க. எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதில் போடுங்க, நிறைய வரும்பார். எழுதிக்கோங்க, அதுக்கு தான் டைம் வேணும். அதுக்காக தான் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முழுசையும் எழுதிக்கிட்டு அடிக்கடி வருது பாருங்களேன், அந்த விஷயத்தை எடுத்து பார்ப்போம். முதல்ல அதை கொஞ்சம் ஆர்டரை மாற்றி எடுத்துகிட்டு இது ஒன்று மட்டுமே நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தினங்களில் நம்ம என்ன செய்யலாம்? அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதை எப்படி அடைவது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம யோசிக்கும் போது இந்த பிரபஞ்சத்துடைய கனெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? நிறைய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும், நிறைய நட்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தானாகவே கிடைக்கிறது அப்படிங்கிறது அமையும். அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன செய்யலாம்னா, அந்த மாதிரி நிலைகளை நம்ம என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சோமோ, எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக நினைச்சிட்டு இருக்கோமோ அதுக்கு நிறைய ஆட்டோ சஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கல்பம். இந்த மாதிரி தினங்களில் இப்போ கிரகண நாட்கள் எல்லாம் சங்கல்பம் எடுத்துக்கும் போது ஒரு தடவை சொல்லுகின்ற அந்த சங்கல்பத்துக்கு 1,00,000 முறை வந்து அதுக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றுமே இல்லை, சும்மா எல்லாம் சொல்லலை. இது காந்தத்தோடைய திணிவு, அவ்வளோதான். அதனால அது வந்து மல்டிப்ளை ஆகுது, வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா? இப்போ எப்படி பந்து ஃபோர்ஸாக தூக்கி போட்டோன்னா போய் அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் திணிவு. இதோடைய இது இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கிற காரணத்தினால அது இயல்பாகவே வந்து சீக்கிரமாக வேகமாக போகும். அப்போ அந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? நல்ல விஷயங்கள் எல்லாம் நாம் நினச்சி சாதிக்கணும்னு நினச்ச விஷயங்களுக்கெல்லாம் திருப்பி 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 சங்கல்பம் மந்திரங்களாக சொல்லுவது அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்த உச்சரிப்புகள்லாம் சரியான ஒரு முறையில் கொண்டு வரும்போது அந்த அதிர்வலைகள்லாம் வரும்பொழுது பிரபஞ்சத்தோட கனெக்ட் இயல்பாக நமக்கு இயக்கத்திற்கு வரும் அப்படிங்கிறத அப்படி பயன்படுத்தலாம். தியானம் செய்யலாம் இல்லையா? ஒன்றுமே இதெல்லாம் இல்லை, ஒன்றுமே எனக்கு தோணவே மாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா அட்லீஸ்ட் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டனாவை க்ளீனாக வச்சுக்கணும். ஆண்டனா க்ளீன் ஆக்குறது என்னன்னு சொன்னோன்னா எளிமையான வழி நம்மளுடைய இந்த தியானம். பேசாமல் உட்காந்துட்டு இருக்குது. மூச்சு பயிற்சி தெரிஞ்சதுன்னா கூட செய்வோமே, தியானம்லாம் நான் கற்றுக்கலைங்க, எனக்கு தெரியல அப்படின்னு பரவாயில்ல. கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு மூச்சு மேலேயே கவனிக்கிறது. மூச்சு போகுது இல்லையா? உள்ள வெளியில் வருது, உள்ளே போகுது, வெளியில் வருது. அப்படியே நிதானமாக கவனிக்கணும். அப்படியே கவனிக்க கவனிக்க நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணணும்? அசையாத மனம் எப்படி இருக்கும்? தெளிவடைச்சிட்டோம். இப்போ தெளிவாக இருந்ததுன்னா அங்கே என்ன ஆகும்னா ரிசீவ் பண்ணுறதுலாம் வந்து ஈஸியாக கனெக்ஷன்ஸ் வந்து கிடைச்சிடும். அப்போ மூச்சை கவனிச்சே என்ன செய்கிறோம்னா அந்த அசையாத மனத்துக்கு கொண்டு வரும். அப்போ அதே மேலே கவனிச்சிக்கிட்டே இருக்கிறதுனாலன்னா மனசு வந்து ஒடுங்க ஆரம்பிச்சிடும், உயிர் ஒடுங்க ஆரம்பிச்சிடும். உயிர் ஒடுங்கினாலே ஆற்றல் கூட ஆரம்பிச்சிடும். ஆற்றல் கூட ஆரம்பிச்சு இந்த ஆற்றல் வேறு சேருது இல்லையா? இன்னும் நிறையா கூடும். இப்போ தியானங்களை அன்னைக்கு பழகுவது, நிறைய நேரங்கள் தியானத்துக்காக ஒதுக்குவது. என்ன மாதிரி தியானம் செய்யலாம் அப்படிங்கிறத கேட்டோன்னா, நான் ஆகினேயெல்லாம் எனக்கு தெரியாது, துரியமெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கற்றுக்கல, இந்த சக்கரங்கள்லாம் எனக்கு தெரியாது, குண்டலினி தியானம் எனக்கு தெரியாது அப்படின்னா மகரிஷி கொடுக்குறாங்க பஞ்சபூத நவகிரக தவம் அப்படிங்கிற விஷயத்த யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. வேற ஒன்றுமே இல்லை, பஞ்சபூதங்கள் இருக்குது, நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இதெல்லாம் இருக்குது இல்லையா? நம்ம இது மேலெல்லாம் நம்ம வந்து தவம் செய்வது. இந்த கோள்கள்லாம் நிறைய கோள்கள் இருக்குது, அந்த கோள்கள் 9 கோள்கள் மேலேயும் தவம் செய்வது அப்படிங்கிறதெல்லாம் செய்தோம்னா அந்த நாள் நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தியை நல்ல வந்து நமக்குள்ளார ஏற்று கிரகித்து கொள்வது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தோடு பேச ஆரம்பிக்கலாம். ஸோ பிரபஞ்சத்தோடு பேசலாமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக பேச முடியும். தவத்தின் வழியாக தான் பேச முடியும். அந்த நிலையை நாம் அடையணும். நம்ம எல்லோரும் என்கிட்ட பிரபஞ்சம் எப்படி பேச வைப்பது அப்படிங்கிறத இந்த தவத்தின் மூலமாக பழகி நம்ம அது வழியாகவும் நாம் வந்து மேலுக்கு வரலாம். இன்னும் ஒரு வழி இருக்கு இல்லையா? உடல் இருந்தால் தானே வந்து எல்லாமே செய்ய முடியும். அப்போ அந்த தினத்துல இருந்து இன்னையிலேருந்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா சொல்லியிருக்காங்க இந்த தினத்தில் எது ஆரம்பித்தாலும் வளரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வளருது அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யலாம்? அப்போ அட்லீஸ்ட் நான் வந்து இன்னையிலேருந்து நான் உடற்பயிற்சி செய்வது, உடம்புக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணுங்கிறதையாவது நம்ம முயற்சி செய்யலாம். அது மூலமாக என்ன ஆகும்?
உடல் நல்லா இருந்ததுன்னா இந்த உடல் மூலியமாக வருகின்ற அத்தனை விஷயங்களும் என்ன, இந்த உயிர் வழியாக வருது. அந்த உயிர் வழியாக வரும்போது அது சிறப்பாக வரும். அப்படிங்கிறதுக்காக அதை செய்யலாம். இன்னும் ஒரு பழக்கத்தை, எளிமையான பழக்கத்தை சொல்லலாங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே தினமும் அன்னையிலேருந்து அதை ஆரம்பிச்சுக்குவோம். ஒரு 25 முறை இல்லை ஒரு 50 முறை கூட வச்சுக்கலாம், ஒண்ணுமே இல்லை. உலகத்தை நினைச்சு வாழ்த்தலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்ன சிறப்பான வார்த்தைகள் பாருங்க. ஏன் வையகத்தை வாழ்த்தணும்? இந்த உலகத்தை ஏன் நான் வாழ்த்தணும்? தேவையானுக்கு தேவையில்லை, ஆனா வாழ்ந்துட்டு இருக்கிறது உலகத்துல தானே. அப்ப இந்த உலகம் முழுவதும் நல்லா இருந்ததுன்னா நான் நல்லா இருப்பேன். அப்ப எளிமையான வழியா இல்லையா? எதுவா இருந்தாலும் நமக்கு எது பிடிக்கும்னா, யார மாதிரி இந்த தைப்பூசத்துக்கு இன்னொருத்தர் சிறப்பு யார் சொல்லுவாங்க? முருகர். ஸோ முருகருக்கும் இன்னொருத்தர் யார்? அவருடைய முருகரும் விநாயகரும் சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர சக்தின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமான சக்தி எல்லாம் இருக்குதுன்னா அங்கே விநாயகர் வைப்பாங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க, காந்தம் தான். அந்த காந்தத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னொன்று அங்கே வச்சிருவாங்க. வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஆற்றல் அங்கே சரியா போகும். இந்த ரெண்டும் சேர்றது. ஏன்னா இந்த உடல் ரீதியாகவும் மற்றதெல்லாம் தாண்டி ஞானத்துக்காகவும் அன்னைக்கு நாம எடுத்துக்கலாம். அந்த தினத்துல ஏன் இந்த உயிர் வந்தது? இந்த ஆன்மா எடுத்ததே, இந்த பிறவி எடுத்ததே தூய்மை செய்துக்கிறது தான். அதுக்கு நடுவுல தான் இதெல்லாம் ஓடுது. இந்த தூய்மை செய்வதற்கு அதுக்காக கூட நான் நினைச்சு அன்னைக்கு பயிற்சியை அதுக்காக ஆரம்பிக்கலாம். என்னுடைய தியான பயிற்சிகள், என்னுடைய சாதனா பிராக்டிஸ், நன்மைகளை செய்யக்கூடிய பயிற்சிகள்னே வச்சுக்கோமே. அதுக்கு பேர் எல்லாம் என்னென்னமோ ஸ்டைலிஷாக நம்ம வச்சுக்குவோம். இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வச்சுக்கிறது அப்படின்னு இருக்கலாம். பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஆன்மாவுக்கு நன்மை செய்யக்கூடிய பயிற்சி, அவ்வளோதான். இந்த ஆன்மா லயமாகணும், ஆலயமாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டோம்னா இதை செய்யலாம். அப்ப சிம்பிளா உலகத்தை சுத்திட்டு வந்துடலாம். வேதாத்திரி மகர்ஷி கொடுத்திருக்கிறது வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற அந்த மந்திரத்தை திருப்பி 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 சொல்லிக்கிற ஒரு பழக்கம். எழுந்திரிச்ச உடனே, அப்புறம் மனசு ஓடி போயிட்டு நிறைய வேலை, அவங்க இவங்க எப்போ தலைவலி தாங்கலப்பா அப்படின்னு சொல்லுவோம். எழுந்திரிச்ச உடனே இருக்காது இல்லையா? எழுந்திருக்கும் போதே ஒரு சில முறைகள் சொல்லும் பொழுது உலகமாக விரிஞ்சு நிற்போம். உலகமாக விரிஞ்சு நிற்கும் போது பிரபஞ்சமாக மாறுவோம். அதை இந்த தினத்துல ஆரம்பிக்கலாமே, நல்ல விஷயம் தானே. அப்ப இந்த தைப்பூச நாளை என்ன செய்யணும்? நாம சிறப்பாக நம்முடைய வெற்றிக்காக மாற்றிக்கொள்ளணும். அப்ப அந்த வெற்றிக்காக மாற்றிக்கொள்வதை ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கொள்வோம். அந்த வெற்றியும் எப்படி இருக்குன்னு சொன்னோம்? சுலபமான வெற்றி, எளிமையான வழியில நாம வெற்றியை நாடணும். அப்ப நாம என்ன செய்ய போகின்றோம்? இந்த மனசும் பிரபஞ்சமும் இணைந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வை மாற்ற போகின்றோம். மனம் எப்போதும் எப்படி இருக்கும்? தைய தைய தையன்னு குதிச்சிட்டு இருக்கும். அந்த தைய தையன்னு குதிச்சிட்டு இருக்க மனசை இந்த தை மாதத்துல பூச நட்சத்திரத்துல அந்த மனதை பூசிப்போம். பாருங்க, தை மாதம் மனம் குதிச்சிட்டு இருக்கக்கூடியத நிலைக்கு கொண்டு வருவது தை மாதத்துல. பூச நட்சத்திரம் பூசிப்போமே. இந்த மனதை பூசித்தோம்னா என்ன கிடைக்கும்? மனம் பூசிக்கும் போது மனம் விரிவடையுது. இயற்கை ரகசியத்தை தெரிஞ்சுக்குது. என்னெல்லாம் இருக்கு இங்க அப்படிங்கிறது இயற்கை ரகசியத்தை அறிஞ்சிக்கும் பொழுது வாழ்வு எப்படி இருக்கும்? சிறப்பான வாழ்வாக அமையும். அந்த வாழ்வில் என்ன இருக்கும்? வெற்றி என்பது அங்கு கிடைக்கக்கூடியது. வெற்றி கிடைச்சதுன்னா நான் சரியானவனாக இருப்பேன். நான் சரியானதாக இருந்தாலே உலகம் சரியானதாக அப்படியே மாறிட்டு வந்துடும். உலக ஒற்றுமையே ஏற்படும். அப்ப அந்த அளவுக்கு மனம் விரிந்து நாம யோசித்து இதை அடையணும். இந்த தைப்பூச நாளானது வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வழிமுறைகள் எல்லாம் வைத்து எந்த வகையிலெல்லாம் நாம சிறப்பாக எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த வகையெல்லாம் சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம். வழிமுறைகள் தெரியாது அப்படின்னு இருந்தாலும் இதை கேட்டதை வச்சுக்கிட்டு கத்துக்குவோம். இப்பயே கத்துக்கலாம். கத்துக்கிட்டு நாம நம்மளை மாற்ற ஆரம்பிப்போம். நிச்சயமாக நமக்குள்ளாக அமைதி என்பது நிலைத்து நிற்கும். அமைதி என்பதே பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு வழியை நாம தான் தேடிக்கொள்ளணும். அமைதியை நாடுவோம், அனைத்தும் கிடைக்கும். வாழ்க வளம். இந்த காந்தம் என்ற சக்தியை தெரிந்து கொள்ளும். தமிழ்நாட்டுல இந்த காந்தத்தை வர்ணிக்கணும்னு தமிழ் புலவர்கள் எடுத்தாங்க.
ஆனா ஒரு கதையாக்கி அந்த கதையை காட்டி விட்டாங்களே தவிர ஆனா அந்த உண்மையை உணர முடியாததான் இருக்கு. காந்தன் என்ற ஒன்றுக்கு, காந்தம் என்றால் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் 5 வகையில இயங்குவது காந்தத்தினுடைய வெளிப்பாடு. இந்த 5ஐயும், அதாவது 5 அறிவு 6, இந்த 6 தத்துவத்தையும் சேர்த்து கூறுவதுதான் காந்தம். அத காந்த புராணம் என்று ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அது கார்த்திகேயன் 6 முக கடவுள்னு வச்சாங்க. 6 முகம் என்று சொன்னா சக்தி சிவம் என்ற சிவமாக இருந்த பூரணா சக்தியாக விழுந்து அந்த சக்தியினுடைய அலையில எழுந்த ஒரு ஆற்றல் சிவத்தோட கலந்து அர்த்தநாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தியாகி அதிலே இருந்து பிறந்தது காந்தம். அப்போ அந்த காந்தம் 6 முகம் உடையது. அழுத்தத்தினால அணுக்கள் கூடுவது, பிரிவது. அதாவது மேற்புற அழுத்தத்துக்கு உட்படும் போது கூடுவது, அது உட்புற அழுத்தத்தினால உண்டாகிற போது அது விரியும். அப்ப விரிதல் கூடுதல் தான் அணுக்கள் கூடி இன்னைக்கு காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக இவ்வளவையும் அதே எது காந்தமாக மாறியதோ அந்த காந்தத்திலேயே இருப்பு நிலை ஒண்ணு, இயக்க அலை ஒண்ணு இருக்கு. அந்த இருப்பு நிலை உணர்கிறது. இருப்பு நிலைதான் பிரம்மம், சிவம், பூர்ணம். அதுதான் இந்த அலையாக உள்ள எல்லா பொருளிலும் நிலையாக இருக்கக்கூடிய இருப்பு தான் உணர்கிறது. அதனால அதுவே மனமாக பிரிவு பெற்று இவ்வளவையும் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் இவைகள் எல்லாம் உணர்ந்து கொள்கிறது என்பதை வள்ளுவ பெருமான் சுவை, ஒளி, ஊழ், ஓசை, நாற்றம் என்ற 5இன் பகைதறிவான் கட்டிய உலகுன்னு முடிச்சாரு தவிர அவரால் அங்கு விளக்க முடியாது. அதாவது இந்த பஞ்ச தன்மாத்திரை விளக்கத்தை நேரடியாக குரு மூலமா தான் விளக்கணும்ன்றத முதல் கவியில சொல்லியிருக்காங்க. அந்த முதல் கவி என்னங்க, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? எல்லாம் அல்ல ஒரு முழு முதல் பொருள்ல இருந்துதான் உலகம் தோன்றியது என்றத அங்க